ஹலோ காம்ரேட்ஸ், ஒரு குயிக் மூவி ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான் இது. மொத்தம் 5 வேர்ல்டு கிளாஸ் சினிமாவோட உங்களை தேடி வந்திருக்கேன். ஈச் ஒன் இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். அதில் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து சோரே வைஃப் ஃப்ரம் த ஃபியூச்சர். ஸோ அந்த டைட்டில் சொல்கிற மாதிரியே இது ஒரு கைண்ட் ஆஃப் டைம் லுக் ஃபிலிம் தான். அதை தாண்டி நான் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யூ வில் அப்சல்யூட்லி லவ் இட். அடுத்த படம் வந்து ஃபாலிங் இன் லவ் லைக் இன் மூவிஸ்ன்ற படம். ஸோ இந்த படம் பாதி பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும், பாதி கலர்ல வரும். அண்ட் தெர் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ரீசன் பிஹைண்ட் இட். அதனால இந்த படமும் நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. அப்புறம் திருப்பி இந்த டேரக்டரோட இன்னொரு படத்தை பார்த்தேன். அதுதான் வந்து பிரதர் அண்ட் 7 சிப்ளிங்ஸ். இந்த படம் வந்து இட் ஹேட் அ லாட் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூ டு இட் அலாங் வித் ரொமான்ஸ் ஆஸ் வெல். ஸோ அடுத்து வந்து அந்த பிக் வேர்ல்டுன்ற சைனீஸ் மூவி தான் பார்த்தேன். ஸோ இது வந்து செரிப்ரல் பால்சின்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்க ஒரு மேல் லீட் ரோல் வந்து ஆக்ட் பண்ணிருப்பாரு. இட் வாஸ் அப்சல்யூட்லி ஃபினாமினல். அது வந்து ஆக்டிங்கா இல்லை உண்மையாவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சா நம்மளால கடைசி வரைக்கும் கணிக்கவே முடியாத அளவுக்கு ஹி டிட் தட் ரோல் சோ பர்ஃபெக்ட்லி. இது வந்து என்னை வந்து ஏகப்பட்ட இடத்துல கண் கலங்க வச்சுது. அந்த அளவுக்கு இட் வாஸ் சோ எமோஷனல். கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த துனீஷியன் ஃபிலிம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட் காசா அட்டாக். இட் இஸ் அ ரியல் லைஃப் ஸ்டோரி. It kind of goes like a film as well as a documentary, but this will destroy you. I warn you, this will impact you a lot. So out of all these 5 recommendations, I will recommend The Voice of Rajab the most. அது கண்டிப்பா எல்லாருமே பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு சினிமாவை இந்த ஒரு சில படத்துலனா வந்து இப்படி கண்ணை நோண்டி பார்க்க வைப்பாங்களா, அந்த அளவுக்கு if I had the right to do to any of my friends, I will do that. So yes, these are the 5 cinemas that I wanted to recommend. சீக்கிரமா இதே மாதிரி வேற நிறைய சினிமாஸ் பார்த்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்.